மே மாதம் 3ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா, லடாக்கை ஒட்டிய ஒரு சிறு கிராமம் தான் கார்கில். அந்த கார்கில்குள்ளே நிறைய தீவிரவாதிகள் ஊடுருவறாங்க. ஏற்கனவே நமக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அது இந்தியா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியா ஆக்குபைட் காஷ்மீர்ன்றாங்க. நம்ம பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். அதுக்கு நடுவில் வந்து ஒரு கண்ட்ரோல் லைன் மாதிரி போகுது. அங்கே பாகிஸ்தான் ஆர்மி இங்கே உள்ளே வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் பெஹல்காமில் நடந்தது மாதிரியே வச்சுக்கோங்க. ஆனால் அப்போ வந்து பொதுமக்களை விட வந்து இராணுவ வீரர்கள் இருக்கும் இடங்களை வந்து தாக்குவது வந்து அதிகரித்திருந்தது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய தீவிரவாதிகள், ஒரு 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. அவர்களோடு சேர்ந்து பாகிஸ்தான் மிலிட்ரி ஆளுங்களும் உள்ள நுழையிறாங்க. அஷ்ரஃப் ரஷீதுன்னு சொல்லிட்டு அவர் தான் இதை முன்னேறது நடத்துகிறாங்க. ஆப்ரேஷனாகவே பண்ணுறாங்க. இவங்களை பூரா வெளியேற்றணுன்றதுக்காக தான் அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் சஃபே சாகர்னு சொல்லுவாங்க, ஒயிட் சி ஆப்ரேஷன், ஒயிட் சி. அந்த ஆப்ரேஷனை முன்னெடுக்கிறாங்க. நம்ம இந்திய இராணுவம் வந்து முன்னெடுக்குது. கார்கில் வார் அப்படின்றோம் இல்லையா, அப்போ நேரடியாகவே நம்ம பாகிஸ்தானோட மோத வேண்டிய சூழ்நிலை அந்த கார்கில் ஏரியாவில் நடக்குது. மே 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஆரம்பிக்குது. எப்போ முடியுதுன்னா, கிட்டத்தட்ட 2 மாதம் இந்த சண்டை நடந்தது. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் அப்படின்றது வந்து ஒரு முழு நேர தாக்குதலாக 2 மாதம் தொடர்ச்சியாக. நம்ம சைடு வந்து இழப்புகளே இல்லையானா, ஆமாம் இழப்புகள் இருந்தது. கிட்டத்தட்ட 527 வீரர்கள் வந்து நம்ம அதில் பலி கொடுத்தோம். ஒரு 2000 வீரர்கள் வந்து காயமடைந்தாங்க. ரொம்ப மோசமாகவே காயமடைந்தாங்க. அமெரிக்காவுக்கு எதெல்லாம் கெட்ட வேலைகளோ, மோசமான வேலைகளோ அதை பாகிஸ்தானை வச்சு செஞ்சுக்குவாங்க. அது பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஒரு கைக்கூலி மாதிரின்னு வச்சுக்கோங்க. சைனாவுக்கும் கைக்கூலி தான், அமெரிக்காவுக்கும் கைக்கூலி தான். அவங்களால செய்ய முடியாத, நேரடியாக செய்ய முடியாத சில பல வேலைகளை பாகிஸ்தானை வச்சு செய்வாங்க. இந்தியாவுடனான ஒரு போரை வந்து ஜிஹாத் மாதிரி பார்க்குறாங்க. போரை வந்து மதத்தை சார்ந்த விஷயமாக அவங்க பார்க்குறாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் ராதா தேவர் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். இன்றைய தினம் 26 ஜூலை 1999 கார்கில் போரில் இந்தியா கண்ட வெற்றி தினம். எல்லாருக்குமே கார்கில் அப்படின்னா தெரியும், இந்தியாவுக்கும் பக்கத்து நாடான ஒரு நாடு. அந்த நாடு பேர் கூட தெரியாது, ஆனால் ஒரு பக்கத்து நாடுக்கு இந்தியாவுக்கும் சண்டையில் இந்தியா வின் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி தான் தெரியும். பெரிய அளவில் இந்த கார்கில் வார் எதற்காக நடந்தது, எப்படி நடந்தது, எப்படி இதில் நம்ம வெற்றி பெற்றோம்னு யாரும் பெரிய அளவில் தெரியாது. இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன், கேட்போம். இல்லை, இது 1999 நீங்கள் சொன்ன அதே வருடம் தான். வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமராக இருந்த நேரம். இந்தியாவில் வந்து வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. நவாஸ் ஷெரீஃப் வந்து அங்கே இருந்தார், அவர் பிரசிடெண்ட்டாக அங்கே இருந்தார். அந்த எப்பயுமே வந்து பாகிஸ்தான் பண்ணுற விஷயங்கள் தான். இப்போ எல்லோ சர்க்கிள், லைன் ஆஃப் கண்ட்ரோல், நமக்கும் பாகிஸ்தானுக்குள்ள பார்டர் ஏரியான்னு இருக்குது. அது வந்து ஜம்மு காஷ்மீர், லடாக் இந்த ஏரியாக்கள் எல்லாம் இருக்கும். இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா, அது எல்லாமே வந்து இமயமலை, அந்த மலை பிரதேசங்களாக இருக்கிறதுனால கண்காணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஏற்கனவே நமக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அது இந்தியா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியா ஆக்குபைட் காஷ்மீர்ன்றாங்க. நம்ம பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். அதுக்கு நடுவில் வந்து ஒரு கண்ட்ரோல் லைன் மாதிரி போகுது. அந்த இடத்துல எப்பயுமே அந்த ஊடுருவல்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அங்கே பாகிஸ்தான் ஆர்மி இங்கே உள்ளே வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க மட்டும் வரமாட்டாங்க. பாகிஸ்தான் ஆர்மி என்ன பண்ணுன்னா, இந்த முஜாஹிதீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த தீவிரவாதிகளை, இஸ்லாமிய தீவிரவாதிகளை வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உள்ளே அனுப்புவாங்க. அங்கே இருக்க எல்லைப்புற கிராமங்களுக்குள்ளே வந்து அவங்க வந்து தாக்குதல் நடத்திட்டு போவாங்க. குறிப்பாக நம்ம இராணுவ வீரர்கள் இருக்கும் இடங்கள், இராணுவ தளவாடங்கள் இருக்கும் இடங்கள்ல எல்லாம் வந்து தற்கொலை படை தாக்குதல். இப்போ சமீபத்தில் பெஹல்காமில் நடந்தது மாதிரியே வச்சுக்கோங்க. ஆனால் அப்போ வந்து பொதுமக்களை விட வந்து இராணுவ வீரர்கள் இருக்கும் இடங்களை வந்து தாக்குவது வந்து அதிகரித்திருந்தது. அது வழியாக தான் உள்ளே வந்து தீவிரவாதிகள் ஊடுருவிட்டு இருந்தாங்க. இவங்களை தவிர ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகளும் சரி, அவங்களையும் வந்து ட்ரெயின் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. அந்த மாதிரி அங்கே எப்பயுமே அந்த ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மே மாதம் 3ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா, லடாக்கை ஒட்டிய ஒரு சிறு கிராமம் தான் கார்கில். அந்த கார்கில்குள்ளே நிறைய தீவிரவாதிகள் ஊடுருவறாங்க. தீவிரவாதிகள் ஊடுருவது வந்து முதல்ல தெரியலை, ஏன்னா பொதுமக்களாக வரும்போது தெரியாது. இந்தியர்கள் வந்து அதை சரியாக கவனிக்காமல் இருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் தெரிய வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் அது எங்கள் ஆர்மி ஆளுங்க தான் அங்கே வந்து பெட்ரோலில் இருக்கிறாங்க. ஏன்னா ரெண்டும் ரொம்ப
அந்த எல்லையில் இருக்கிற ஒரு கிராமம். நாங்கள் தீவிரவாதிகள் எல்லாம் அனுப்பலை அப்படி இப்படின்னு மழுப்பிட்டே இருக்கிறாங்க. அந்த 1999 கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம நியூக்ளியர் பாம்பெல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம். வாஜ்பாய் காலத்தில் தான் அது நடந்தது. அதுலேருந்தே ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருந்தது 2 பேருக்குள்ள. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய தீவிரவாதிகள், ஒரு 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. அவர்களோடு சேர்ந்து பாகிஸ்தான் மிலிட்ரி ஆளுங்களும் உள்ளே நுழையிறாங்க. அப்போ வந்து ஆர்மி சீஃபாக யார் இருந்தாங்கன்னா, பர்வேஸ் முஷரஃப் அவர் இருந்தார். அவருக்கு கீழே தான் இது நடக்குது. அவரின் சொல்படி தான். அதில் மெயினான ஒரு ஆள் வந்து ஜென்ரல் அர்ஷத் ரஷீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்ரஃப் ரஷீதுன்னு சொல்லிட்டு அவர் தான் இதை முன்னேறது நடத்துகிறாங்க. ஆப்ரேஷனாகவே பண்ணுறாங்க. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ இது பாகிஸ்தான் மிலிட்ரி மேன் அவங்களுடைய இராணுவ வீரர்களை உள்ளே வந்து தீவிரவாதிகளாக உள்ளே அனுப்புகிறாங்க. இதை அனுப்பிட்டு இருக்கும்போது அது தெரிய வரும்போது யார் மூலமாக தெரிய வருதுன்னா, அங்கே இருக்கிற அந்த ஆடு மாடு மேய்க்கிற அந்த வில்லேஜஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி புது ஆட்கள் தென்படுறாங்க அப்படின்னு சொன்னோடனே முதல்ல ஆர்மி போகுது. கேப்டன் சௌரவ் கல்லான்னு சொல்லிட்டு அவர் தலைமையில் போயிட்டு பார்க்குறாங்க. ஆர்மி உள்ள ஊடுருவல் வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போ இவங்களை பூரா வெளியேற்றணுன்றதுக்காக தான் அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் சஃபே சாகர்னு சொல்லுவாங்க, ஒயிட் சி ஆப்ரேஷன் ஒயிட் சி, அந்த ஆப்ரேஷனை முன்னெடுக்கிறாங்க. நம்ம இந்திய இராணுவம் வந்து முன்னெடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்களை விரட்டணும்னு சொல்லிட்டு அந்த விரட்டுறதுக்கு முயற்சி செய்யும் போதே அங்கே சண்டை ஆரம்பிச்சிருது. இவங்களை எல்லாத்தையும் ஃப்ளஷ் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கார்கில் வார் அப்படின்றோம் இல்லையா, அப்போ நேரடியாகவே நம்ம பாகிஸ்தானோட மோத வேண்டிய சூழ்நிலை அந்த கார்கில் ஏரியாவில் நடக்குது. இதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் விஜய்ன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து அதை அப்படி தான் கால் பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. ஆப்ரேஷன் விஜய்ன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணி அவர்களுடைய நேரடியாக சண்டை நடக்குது. நம்ம இந்த சண்டையை வந்து நம்ம சாதாரணமாக பார்க்க முடியாது. ஏன்னா இது நடக்கிற இடம் ஒரு சமதளத்தில் நடக்கலை. கிட்டத்தட்ட 6000 அடி மேலே சி லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா 6000 அடி, 6000 அடியிலேருந்து 18,000 அடி வரைக்கும் உயரமான மலை பிரதேசங்களில் எந்த விதமான உங்களுக்கு ரோடு வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு டெரெயின், ஒரு ரொம்ப மோசமான ஒரு இடங்களில் தான் வந்து இந்த சண்டை நடக்குது. அப்போ நீங்கள் நேருக்கு நேராக நின்று போராடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட என்ன பண்ணாங்கன்னா 2 லட்சம் இராணுவ வீரர்கள், இந்திய இராணுவ வீரர்கள் அங்கே குவிஞ்சாங்க. அதுக்கப்புறம் உள்ள நுழைஞ்சவங்கள தேடி விரட்டணும். நேருக்கு நேரையான சண்டையும் நடந்தது. அப்போ 2 பக்கமும் வந்து போர் அதிகமாச்சு. இது வந்து மே மாதம் தான் ஆரம்பிச்சது. மே 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஆரம்பிக்குது. எப்போ முடியுதுன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் இந்த சண்டை நடந்தது. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் அப்படின்றது வந்து ஒரு முழு நேர தாக்குதலாக 2 மாதம் தொடர்ச்சியாக 2 மாதம் 3 வாரம் 2 நாள் இது நடந்தது. ஸோ நடந்து கடைசி அது முடிவரும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 26 தான் அது முடிஞ்சுது. கேஷுவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து எப்பயுமே இப்போ கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு கணக்கே தரமாட்டாங்க. அப்பயும் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு 357 பேர் செத்தாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் பாகிஸ்தானிய வீரர்கள் செத்தாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக விரட்டி அடித்து அங்கே இருக்க பகுதிகளையும் நாம் கைப்பற்றணும். இந்தியா வந்து கைப்பற்றி தன்னோட கொடியை வந்து அங்கே நட்டு வச்சாங்க. இது வந்து நடந்தது. நம்ம சைடும் வந்து இழப்புகளே இல்லையானா, ஆமாம் இழப்புகள் இருந்தது. கிட்டத்தட்ட 527 வீரர்கள் வந்து நம்ம அதில் பலி கொடுத்தோம். ஒரு 2000 வீரர்கள் வந்து காயமடைந்தாங்க, ரொம்ப மோசமாகவே காயமடைந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு வார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முழுமூச்சாக நடந்த ஒரு போர். அதுவும் இவ்வளோ பெரிய உயரமான இடத்துல நடந்தது வந்து சைனாவுக்கும் சோவியத்துக்கும் தான் நடந்தது முன்னாடி. அதற்கப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் இது நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சது, அதுக்கப்புறம் ஐநா சபை மூலமாக போனது. அப்புறம் பிற நாடுகள் எல்லாம் பயங்கரமாக கண்டனம் தெரிவித்தாங்க, பாகிஸ்தானை வந்து கண்டிச்சாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாம் அந்த வாரம் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கள விரட்டி அடித்து நாம் ஜெயிச்சு நம்மளுடைய தேசிய கொடியை அங்கே கொண்டு போய் நம்ம நட்டோம். அதுதான் வந்து கார்கில் வார். இது ஏன் இவ்வளோ பேசப்படுதுன்னா, கிட்டத்தட்ட எவ்வளோ மாதம் பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோ நாட்கள் நம்முடைய இராணுவ வீரர்கள் அங்கே ரத்தத்தை சிந்தி நம்மளுடைய பகுதியை காப்பாற்றுறதுக்காக அங்கே போராடினதுனால இந்த கார்கில் போர் என்பது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போராக கருதப்படுகிறது. அதில் உயிரிழந்த அந்த இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகத்தான் அந்த நாளை நாம் ஜெயித்த தினம், நம்மளுடைய தேசிய கொடியை அங்கே போய் நாட்ட அந்த தினம் வந்து கார்கில் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதுதான் இந்த கார்கில் வாரோட பின்னணி. இல்லை மேம், இது நடக்கிறது நீங்கள் தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சாங்க அப்படின்றத தாண்டி இது நடங்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்குல்ல, இந்த காரணத்துக்காக தான் சண்டை முக்கியமாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு.
இல்லை உள்ளே வந்துட்டு அவங்க தாக்குதல், நம்மளோட இராணுவ வீரர்கள் வந்து அங்கே பெட்ரோல் போகும்போதெல்லாம் தாக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் தெரியுது, உள்ளே வரும்போதே தகவல் தெரிஞ்சு போவாங்க இல்லையா, போனோடனே அவங்க ரிட்டாலியேட் பண்ணும்போது தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம திருப்பி மறுபடியும் தாக்குதல், நம்மளுடைய ஏரியாவுக்குள்ளே ஊடுருவி உள்ளே வந்துட்டாங்க. அந்த கார்கில்ன்றது இந்தியாவோட ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்போ உள்ளே வந்தது வந்து அவங்கள திருப்பி நம்ம விரட்டி அடிக்கணும், இல்லாட்டி எல்லாத்தையும் காலி பண்ணணும். அப்படி ஒரு நிலைமை அங்கே வந்துடுது. நூற்றுக்கணக்கான பேர் உள்ளே வந்துடுறாங்க. 1-2 பேர் வந்தால் பரவாயில்ல, நூற்றுக்கணக்கான பேர் வந்துடுறாங்க. எல்லாருமே வந்து என்னென்ன பொதுமக்கள் என்ற போர்வையில் வந்து உள்ளே நுழைஞ்சிட்றாங்க. அது அந்த மலை கிராமங்களில் இது ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம வந்து அவங்கள அங்கே பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்காக தான் இப்போ மோடி அவர்கள் வந்தப்போ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ரோடு வசதியை மேம்படுத்தியிருக்கிறாங்க. லடாக் வந்து இப்போ யூனியன் தனி இதாக இப்போ மாறிடுச்சு. இப்போ முதல்ல ஜம்மு காஷ்மீரோடு சேர்ந்துருச்சு, இப்போ அது தனி ஸ்டேட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கே ரோடு வசதிகள் எல்லாம் இப்போ அதுக்காக தான் போட்டுட்ருக்கோம். எல்லா பக்கமும் ரோடு வசதியாக இருக்கட்டும், இல்லை இராணுவ வீரர்களுக்கான எல்லா வசதியும் அங்கே செஞ்சுட்ருக்கோம். ஏன்னா அவ்வளோ பெரிய உயரத்தில் சண்டை போடுறது கடினமான ஒரு விஷயம். பனி நிறைந்த ஒரு பகுதி. அங்கே இருக்கிற கிராமப்புற ஆட்களோ இல்லை அந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கு அது இருக்கலாம். ஆனால் இங்கேருந்து போகிறவங்களுக்கு, நம்மளை மாதிரி குடும்பத்திலேருந்து போகிற ஒரு இராணுவ வீரருக்கு அவ்வளோ பெரிய பனி பிரதேசத்தில் போயிட்டு போரிடுவது என்பது லேசுப்பட்ட காரியம் இல்லை. இன்னொன்று வந்து ஆக்சிஜன் லெவலும் கம்மியாக இருக்கும் அதெல்லாம். ஸோ இதையும் மீறி அவங்க சண்டை போட்டு ஜெயிக்கணுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நேருக்கு நேராக கூட மோதிடலாம். அங்கே வந்து கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நிறைய பேர் தான். மொத்த பேரையுமே அவங்க அடித்து விரட்டினாங்க. நிறைய பேர் இறந்தும் போனாங்க. பாகிஸ்தானிய வீரர்கள் தான் சொல்கிறேன். அந்த பாகிஸ்தானோட பொடப்பே இப்படி தான். இப்போ அந்த கார்கில் வார்லேருந்து இப்போ எப்படி முன்னேறி இருக்குன்னா, அப்போ வந்து உள்ள ஊடுருவி நம்மளோட இராணுவ வீரர்களை கொண்டாங்க. இப்போ வந்து பொதுமக்களையே கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க என்னென்னா, காலந்தோறும் இந்த பிரச்சனை எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த எல்லை பகுதியில் எல்ஓசியில் வந்து இருக்கும். நாம் வந்து நமக்காக உயிர் கொடுத்து நம்மளுடைய தேசத்தின் எல்லையை காத்து அந்த வீரர்களுக்கு நாம் கண்டிப்பாக நன்றி கடன் போட்டிருக்கோம். இவ்வளோ பேர் செத்துருக்காங்கன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு முழு நீள நேரமான ஒரு போர் வந்து அப்போ நடந்தது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெரிய அளவில் போர் என்ற அளவில் எதுவுமே கிடையாது. இது வந்து போராகவே கருதப்படுகிறது. ஏன்னா 2 லட்சம் வீரர்கள் அங்கே போரில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்படிங்கிறது ஒரு போராகத்தான் நாம் கருத வேண்டும். அதனால் அந்த போரில் உயிர் நீத்த நம்மளுடைய வீரர்களுக்காக இந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. மேம், இப்போது இந்த போர் அப்படின்றது இந்தியா பாகிஸ்தான் கார்கில்லேருந்து வெற்றி பெற்றாலும் இப்போ ஆபரேஷன் சிந்தூர்லேயும் நம்ம தான் வெற்றின்ற மாதிரி தான் பேசப்படுறோம். இப்படி வெற்றிகள் இந்தியா பக்கம் வரும்போது குற்றச்சாட்டுகள் எல்லாமே பாகிஸ்தான் நோக்கியே வருது. பாகிஸ்தான் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட காரணம் என்ன? அது ரோக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தானை வந்து ரோக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். உலகளவில் அவங்களுக்கு அதுதான் பேர். ரோகுன்னா நான் தமிழில் மொழிபெயர்த்தேன்னா அது கொஞ்சம் மாறுபாடான ஒரு பேராக வரும். பொறுக்கித்தனம்ன்ற மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இதுதான் வேலை. இங்கே மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிற இப்போ பலுச்சிஸ்தான் அவங்களோட போராடிட்டுருக்காங்க, ஆப்கானிஸ்தான் போராடிட்டுருக்காங்க. நீங்கள் சுற்றி இருக்க நாடுகள் எல்லாருக்கூடையுமே அவங்க இப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சம்பாத்தியமே எதுலெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் கடத்தல், அப்புறம் மற்ற தங்க கடத்தல், அப்புறம் நம்மளுடைய பணம் வந்து நாம் எதுக்கு வந்து இங்கே பணம் மதிப்பிழப்பு செஞ்சோம்ல, எதுக்கு செஞ்சோம்? நம்மளுடைய பணத்தை வந்து அங்கே மெஷின் வச்சு அடிப்பாங்க. நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து இது பண்ணுறதுக்காக, குலைக்கிறதுக்காக அங்கே அடித்து இங்கே உள்ளே அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்காக பணம் வந்து அடிக்கிற மெஷினே அவங்க வந்து எல்லா வீட்டுக்கு வீடு வச்சு குடிசை தொழில் மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதத்தை வந்து மிகப்பெரிய அளவில் ஊக்குவிச்சு. உங்களுக்கு தெரியாதது கிடையாது. பின் லேடனை எங்கே கண்டுபிடிச்சாங்க? பாகிஸ்தானில் தான் கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கு நாம தேடுற கசாப்ல இருந்து எவ்வளோ பேர் வந்து அங்கே தான் ஒளிஞ்சிட்ருக்கா. மசூத் ஹசார் இவங்கெல்லாம் நீங்கள் எல்லா பேரும் உலகத்தில் இருக்கிற தீவிரவாதிகள் பூரா பாகிஸ்தானில் தான் தஞ்சம் அடைஞ்சிருப்பாங்க. தீவிரவாதத்துக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வது அங்கே தான். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இது போக இந்த தீவிரவாதம் ஆயுத கடத்தல், ஆயுதத்தை விற்பனை செய்வதில் வந்து பாகிஸ்தான் வந்து அதுவும் குடிசை தொழில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னா, கள்ளப்பணம் அடிக்கிறது, இந்த கருப்பு பணம் கள்ளப்பணம் அடிக்கிறது, ஆயுதம் வந்து தயாரித்து விற்கிறது, இதெல்லாம் வந்து, அப்புறம் ஆயுதம் கடத்துறது. இன்றைக்கு வந்து நமக்கு நார்த் ஈஸ்டில் பிரச்சனையாக இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும், மிஷனரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். ஆனால் இன்று வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகளும் அதில் பங்கேற்றிருக்காங்க, இப்போ ஊடுருவி இருக்காங்க. அதனால் வந்து பாகிஸ்தான் அவங்களுக்கு உதவி செய்யுது. அது நல்லாவே தெரியுது. அது பாகிஸ்தான் ஒரு பக்கம், மியான்மர்லேருந்து உங்களுக்கு ரோஹிங்கியாஸ் அவங்கெல்லாம் வராங்க. இது எல்லாருமே சேர்ந்து என்னென்னா, இந்தியா வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதில் வந்து பாகிஸ்தான் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவுக்கு இவ்வளோ தெரிஞ்சு ஏன் பாகிஸ்தானை எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க? பின் லேடன் அங்கே போய் கொன்னதே அமெரிக்கா தான்.
அவர்கள் ஊருக்குள்ளே போய் அங்கே அதுவும் அவங்களோட இராணுவ ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்துலேயே தான் இருந்தார் அவர். அங்கே போயிட்டு அவரை அடித்து கொண்டாங்க. அவர்களுக்கு என்னென்ன, இப்போ அவங்க ஒரு ஆயுதம் தயாரிக்கிறாங்க, எப்படி டெஸ்ட் பண்ணுறது, இது வேலை பார்க்குமா பார்க்காதான்னு. சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு என்னது சோதனை கூட மாதிரி பாகிஸ்தான். அவங்க தயாரிக்கிற ஆயுதங்களை இங்கே கொடுத்துருவாங்க, இவங்க டெஸ்ட் பண்ணுறது இவங்களுக்கு இதே வேலை தான். இப்படி மற்றவங்களோட சேர்ந்து யார் கூடயாவது குறிப்பாக இந்தியா கூட இல்லை மற்றவங்களோட சோதனை செய்கிற மாதிரி சண்டை போடுறது, அந்த ஆயுதங்களை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவாங்க. அமெரிக்காவுக்கும் எனக்கும் அவங்களோட என்ன சொல்லுவாங்க, தங்களோட எதெல்லாம் கெட்ட வேலைகளோ மோசமான வேலைகளோ அதை பாகிஸ்தானை வச்சு செஞ்சுக்குவாங்க. அது பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஒரு கைக்கூலி மாதிரின்னு வச்சுக்கோங்க. சைனாவுக்கும் கைக்கூலி தான், அமெரிக்காவுக்கும் கைக்கூலி தான். அவங்களால செய்ய முடியாத, நேரடியாக செய்ய முடியாத சில பல வேலைகளை பாகிஸ்தானை வச்சு செய்வாங்க. அது உலக அளவில் அவங்க செய்கிற வேலை தான். அதுக்கு வந்து பாகிஸ்தான் இராணுவம் வந்து மிகப்பெரிய அளவில் அதாவது உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா மிக மோசமான ஒரு இராணுவம்னா அது பாகிஸ்தான் இராணுவமாக தான் இருக்கும். எல்லா விதமான கேடுகட்ட வேலையும் செய்வாங்க அவங்க. இப்போ அவங்க ஊர்லேயாவது அவங்க நிம்மதியாக இருக்காங்கன்னா அவங்களும் கிடையாது, அங்கேயும் குண்டு வெடிச்சிட்டு தான் இருக்குது. அவங்க வைக்கிற தீவிரவாதம் அவங்களுக்கே தான் திருப்பி வருது. அதே மாதிரி அந்த இராணுவ வீரர்கள் அங்கே ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசியல்வாதியும் வந்து வேலை பார்க்க விட மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் இம்ரான்கான் வந்து உள்ளே தானே இருக்கார் ஜெயிலில். அதுக்கு முன்னாடி நவாஸ் ஷெரீஃபை கொல்லலையா, அதுக்கு முன்னாடி பெனசீர் பூட்டோ கொல்லலையா, இப்படி எல்லாருமே வந்து அவங்க யாரையுமே வந்து நிம்மதியாக வேலை பார்க்கணும். அது ஜனநாயக நாடும் அல்ல. அது ஜனநாயகம்ன்றது ஒரு பேருக்கு. இராணுவம் தான் முழுக்க அங்கே இருக்குது. இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலும் பிடியிலும் தான் வந்து அந்த நாடே இருக்குது. மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து யாரும் படிக்கலைங்க. முழுக்க வந்து அந்த இஸ்லாமிய பழமைவாதத்தில் நிறையா ஒரு 25% வேணால் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக மேல் தட்டு மக்களாக இருக்கலாமே தவிர மிச்சவங்க பூரா அந்த இஸ்லாமிய பழமைவாதத்தில் மூழ்கி போய் எந்த விதமான அந்த அறிவும் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த கூட்டத்துக்கிட்ட நம்ம எதுவும் பேசக்கூட முடியாது. அந்த கூட்டத்தை வைத்து தான் இராணுவம் வந்து இந்த மாதிரியான களமாடுகிறது. அவங்களுக்கு இப்போ ஒரு போர் வருதா, அதுக்கான ஆயுதங்களை வந்து அமெரிக்கா சைனா சப்ளை பண்ணும், அதை வாங்கி இவங்க இது பண்ணுவாங்க. அதற்கப்புறம் வந்து அவங்க இராணுவம் வந்து காப்பாற்றுது, உடனே இந்தியா மேலே பழிய போடுவாங்க. இந்தியா வந்து ஒரு இந்துக்கள் அதிகமாக இருக்கும் ஒரு நாடுனால அது இந்தியாவை பற்றி ஒரு தவறான கருத்தை பரப்பி மக்களிடம் ஒரு சென்டிமெண்ட்டை விதைக்கிறது, அவங்கள இஸ்லாமிய அந்த பழமைவாதத்தை தூண்டி விடுறது, அவங்கள இந்துக்களுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் திருப்பி விடுறது, இந்த வேலையெல்லாம் ரொம்ப தெளிவாக பண்ணுவோம். 1947 ஆரம்பித்த அந்த பிரச்சனை இன்னுமே நமக்கு ஓயலை. சாதாரண பொது ஜனங்கள் வேணால் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அது ரொம்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போர் வேண்டாம், அமைதியாக நம்மளுடைய அண்டை நாடுகளுடன் வாழணும்னு நினைக்கிற மக்கள் அதிகம். இங்கே உங்களுக்கு ஒரு 70% அப்படி நினைப்போம். சண்டை போடுறதுக்கு யாரும் இங்கே விருப்பம் இல்லை. ஒரு 60% அந்த மாதிரி நினைச்சாலும் நம்மக்கிட்ட ஒரு 30% வந்து லெஃப்டிஸ்ட் இருப்பாங்க. அதாவது என்னதான் நடந்தாலும் இந்தியாவை எந்த வகையிலும் சப்போர்ட் பண்ணாமல் பாகிஸ்தானை சைனாவை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு குரூப் இருக்குது இங்கே இந்தியாவுக்குள்ளே இருக்குது. அதை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இங்கே துரோகிகள் அதிகம் இந்தியாவில், அந்த ஒரு குரூப் இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்தாலும் ஒரு 80% மக்கள் போருக்கு வந்து விரும்ப மாட்டாங்க. ஒரு 20% வேணால் இருக்கலாம். ஆனால் அங்கே வந்து 90% அப்படி தான் இருக்கிறாங்க. இந்தியாவுடனான ஒரு போரை வந்து ஜிஹாது மாதிரி பார்க்குறாங்க. அவர்களுடைய மத சம்பந்தப்பட்ட, அதாவது போரை வந்து மதத்தை சார்ந்த விஷயமாக அவங்க பார்க்குறாங்க. நமக்கு அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து போர் மத சம்பந்தப்பட்ட விஷயமே அல்ல. நம்மளுடைய வாழ்வுரிமை, நம்மளுடைய தேசத்தின் நலன், இதை கருத்தில் கொண்டு நடப்பது தான் இந்தியா வந்து முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் எல்லாம். அவங்களுக்கு அப்படி கிடையாது. அது மதம் சார்ந்த ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது. ஜிஹாதுன்னு பேரை வச்சுருவாங்க. எந்த போராக இருந்தாலும், எந்த தாக்குதலாக இருந்தாலும் அது அவர்கள் மதத்தை தாக்குவது போலவும் மத சம்பந்தப்பட்ட விஷயத்தை செய்வது போலவும் அதை ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக அவங்க காட்டுவதனால அவங்க மக்கள் வந்து அதை நம்புகிறாங்க. அதுதான் வந்து இப்போ பிரச்சனை. அதனால் 2 பேரும் பாகிஸ்தானும் இந்தியாவும் நட்பு நாடுகளாக இருக்குமா அப்படின்னு எனக்கு கேட்டிங்களா, வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. இது இப்படியே தான். இதெல்லாம் இப்படி இருந்தாலும் அந்த எந்த ஒரு போர் நினைவு இல்லை. ஆனால் வாஜ்பாய் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாரு. அதாவது இதே போல் பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்தியா மேலே தொடச்சுன்னா இந்தியா மீது பல்வேறு தாக்குதல் நடக்கும் பட்சத்தில் நான் இந்தியாவோட ஒரு பகுதி இல்லைன்னு நினச்சிக்கிறேன், ஆனால் விடியும் போது பாகிஸ்தானோட நாடே இருக்காதுன்னு ஒரு முறை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு வாஜ்பாய். இந்த அளவுக்கு அவர் கம்பீரமாக அந்த இடத்துல செயல்பட காரணம் என்ன? இன்னைக்கு வந்து மோடி இருக்கிறார், அன்னைக்கு வாஜ்பாயை வந்து பெரிய அளவில் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தது. அதாவது நீங்கள் இப்போ நம்ம பார்க்குறோம், ஆனால் நீங்கள் வாஜ்பாய் பீரியடுக்கு முன்னாடியும் சரி, மும்பை குண்டு வெடிப்பு எப்போ நடந்தது உங்களுக்கே தெரியும். அப்போ வாஜ்பாய் பீரியடுக்கு முன்னாடியிலேருந்து எப்பயுமே எல்லையில் போர்கள் தான்.
எப்பயுமே எல்லையில் ஒரு நம்ம இராணுவ வீரர்களோ இல்லை யாராவது இறந்து கொண்டே, அதே மாதிரி தீவிரவாதிகள் தற்கொலைப்படை தாக்குதல், அப்புறம் ஃப்ளைட்டை கடத்திட்டு போயிட்டு இப்போ இது பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் அந்த ரோக் ஸ்டேட்டுன்னு நம்ம கூப்பிட்றோமே. நம்ம அந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்கும்போது அவர் ஒரு கட்டத்தில் வந்து அவரோட பொறுமையை இழந்து தான் அதை அவர் சொன்னார். ஏன்னா நமக்கு அதில் விருப்பம் இல்லை. நாம நிம்மதியாக வாழணும்னு நினைக்கும் போது நம்ம கூட இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க இது எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, காஷ்மீரை கேட்குறாங்க, ஜம்மு காஷ்மீரை எப்படி நம்ம கொடுக்க முடியும்? அது கொடுக்கவே முடியாது. அது அப்பயே வந்து கேட்டப்பே சொல்லிட்டாங்க, நம்மளுடைய தலையை வெட்டி கொடுப்பதற்கு இனி காஷ்மீருக்குள்ளே வந்தால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹைதராபாத் வரைக்கும் வந்துருவாங்க. இவர்களின் ஆசைக்கும் அந்த அந்த என்னது அதில் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இஸ்லாமில் என்ன சொல்கிறாங்க, அந்த நாடுகளை பிடிப்பதும் தங்களுடைய மதத்தை வந்து பரப்புவதும் அவர்களுடைய கடமையாக அவங்க செய்கிறாங்க. அதனால் எதோடையும் நிப்பாட்ட மாட்டாங்க, அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் ஒரு கட்டத்தில் அவர் பொறுமை இழந்து சொன்ன வார்த்தைகள், நாங்கள் எங்களோட இதை இழந்தாலும் பரவாயில்ல, அவங்க இல்லாமல் அடிக்கணும் சொன்னது காரணம் ஒரு நிம்மதி வர வேண்டும், நிம்மதியாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால தான். அவங்களுக்கு அந்த நினப்பெல்லாம் இல்லை, நமக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு கண்ணு போனால் போதுன்னு தான் பாகிஸ்தான் நினைக்கும். அவங்க அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விஷயமாக மாறியதால் அவங்க அதில் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி பங்களாதேஷ் வந்து இந்த இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணமும் அதுதான். நீங்கள் பங்களாதேஷ் வந்து ஒரு மத சார்பில்லாத நாடு, முக்கால்வாசி அவங்க இஸ்லாமியர்களாக இருந்தாலும் பாகிஸ்தான் அளவுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன ஆச்சு, அங்கேயும் இராணுவம் தலையிட்டு இராணுவம் பொறுப்பெடுத்து இன்றைக்கு வந்து அது ஒரு மதம் சார்ந்த ஒரு மதம் என்னது மதம் அதிகமாக மதத்தை திணிக்கும், இல்லாட்டி மதம் சார்ந்த விஷயங்களை நடவடிக்கைகளை எடுக்கும் ஒரு நாடாகவே மாறிட்டு. அது மத தீவிரவாதம்ன்றது மதவாதம் வந்து அதிகமாகிடுச்சு இப்போ இன்னைக்கு பங்களாதேஷில். இன்னைக்கு பங்களாதேஷில் அதுதான் பிரச்சனை. இந்துக்கள் அங்கே இருக்க முடியல, இந்துக்கள் இல்லை, இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. எங்கெல்லாம் இந்த இஸ்லாமிய மதவாதம் அதிகமாகுதோ அங்கே வேறு மதத்தினர் அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. ஏதாவது ஒரு நாடு இஸ்லாமியர்கள் 90% இருக்கிற இடத்துல வந்து மற்ற மதத்தினர் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நாடு இருந்தால் சொல்லுங்கள், இருக்க முடியாது. அங்கே ஷரியா லா வரும், அங்கே ஜிஹாது வரும், அங்கே அவங்க சொன்னதை தான் நம்ம கேட்கணுன்ற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா பழமைவாதத்தையும் புகுத்துவாங்க. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது நமக்கு வந்த தலைவலின்னு கூட சொல்லலாம். இந்த தலைவலியை வந்து அப்பப்போ இப்படி தான் இந்த பெஹல்காமில் நடந்த மாதிரி அங்கே மாதிரி அப்பப்போ நம்ம அவங்க செய்கிறதுக்கு பதிலடி கொடுத்து கொண்டே தான் இருக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு மற்ற நாடுகள், ஐநா சபையும் சரி, இல்லை வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா, சைனா, இந்த மாதிரியான நாடுகளும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதுவும் நமக்கு ஒரு பெரிய தலைவலி. ஆனால் இன்றைக்கு இந்த மாதிரி தீவிரவாத போகக்கூடிய நாடுகள் வந்து ரொம்ப நாள் வந்து நல்லா இருக்காது, நிலைக்காது. உங்களுக்கு ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே, சொமாலியாவில் ஆரம்பித்து உங்களுக்கு கொங்கோவிலேருந்து எல்லாமே தீவிரவாதத்தில் போயிட்டு இன்றைக்கி பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு செத்து ஒன்றுமே இல்லாமல் கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு. பாகிஸ்தானுக்கும் அதே நிலைமை தான். சைனா வந்து நிறைய கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அதுக்கேற்ற அந்த இதை விளைவுகளும் வரும் அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ சைனா வந்து அப்படி தான் வந்து பாகிஸ்தானை சிறிதாக ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கு வேண்டியதை அங்கே கொடுக்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய அந்த ரூட்டு, ட்ரேட் ரூட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய தளவாடங்களை வைக்கிறதுக்கான இடங்கள், இப்போ அமெரிக்காவுக்கு நியூக்ளியர் வெப்பனை வைக்கிறதுக்கான இடங்கள், இதெல்லாம் பாகிஸ்தான் கொடுக்கும். நாளைக்கு ஏதோ ஒன்று நடந்தால் பாகிஸ்தான் மொத்தமாக அழிஞ்சு போயிடும். பாகிஸ்தானை மொத்தமாக இவங்க குத்தகைக்கு எடுத்துருவாங்க. அவங்களே அவங்களுக்கு சூனியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு வந்து அது பிரச்சனை தான், தலைவலி மாதிரி தான். அப்பப்போ நம்ம திருப்பி அடிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் பாகிஸ்தானுக்கு இது அதாவது ஒரு சாவுக்கு ஒப்பான ஒரு விஷயத்தில், அவங்க தற்கொலைக்கு சமமான விஷயத்தில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களே வந்து சூனியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நாள் அவர்களுக்கு எதிராகவே மாறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியா போய் அவங்கள அழிக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களே அழிஞ்சு போயிடுவாங்க. அது மேம், குறிப்பாக அந்த கார்கில் போரில் கதாநாயகர்களாக நீங்கள் யாரை பார்ப்பீங்க அந்த வாரில்? அதில் வந்து கதாநாயகர்களாக நம்மளுடைய நபர்களும் கதாநாயகர்கள் தான், இராணுவ வீரர்கள், இறந்து போன அந்த இராணுவ வீரர்கள் தான் நம்மளுடைய கதாநாயகர்களாக நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக. அதை தவிர நம்மளுடைய பிரதமர் அன்றைக்கு தைரியமாக அவர் எடுத்த அந்த நடவடிக்கையை நாம் பிரதமரும் அவருடன் இருந்த அமைச்சர்களும் எல்லாருமே வந்து அதை தைரியமாக பண்ணாங்க. அப்பயும் அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கத்தான் சேர்ந்து, இருந்தாலும் வந்து இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை நாட்கள் போராடி நம்மளுடைய தேசத்தின் எல்லையை காப்பாற்றுவதில் எல்லோருக்கும் பங்கு இருந்தது. அதனால் அது கார்கில் தினம் என்பது ஒரு முக்கியமான நாளாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஓகே மேம், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.